வணக்கம் கன்னி ராசி நேயர்களே. உங்களுடைய மனதை உடைத்த காதல் சம்பவங்கள் உங்களுக்கு அடங்கியிருந்திருக்கும். கன்னி ராசி இளைய தலைவருக்கு 5ஆம் மற்றும் 7ஆம் இடங்களில் தசா புத்திகள் சாதகமற்று இருந்தபோது அவங்க உயிருக்கு உயிரா நேசித்த காதல் உறவுல பெரும் விரிசல் ஏற்பட்டிருந்திருக்கும். நீங்க யார உங்க உலகம் என்று நினைத்தீங்களோ அவரே உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காம தூக்கி எறிந்துவிட்டு சென்ற கோரமான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். சாதி, மதம், அந்தஸ்து அல்லது 3ஆம் நபரின் தலையீட்டு காரணமாகவே உங்க காதல் பாதியிலேயே முடிந்து போயிருந்திருக்கும். நீ இல்லாமல் நான் இல்லை என்று சொன்ன உதடுகள் உன்னை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு சென்ற போதுதான் உங்கள் இதயம் சுக்குநூறாவே உடைந்து போயிருந்திருக்கும். அந்த ஏமாற்றத்திலிருந்து மீள முடியாம படுக்கையிலேயே கிடந்து கண்ணீர் வடித்த நாட்கள் உங்க வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களாகவே அவைகள் அமைந்திருந்திருக்கும். அதாவது நீங்க யாரை உங்க உலகம் என்று நினைத்தீங்களோ அவங்களே உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காம தூக்கி எறிந்துவிட்டும் சென்ற கோரமான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். அதாவது சாதி, மதம், அந்தஸ்து மற்றும் 3ஆம் நபரோட தலையீட்டு காரணமாகவே உங்க காதல் பாதியிலேயே முடித்து போயிருந்திருக்கலாம். அதாவது நீங்க உங்க இதயம் சுக்குநூறா உடைந்து இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த ஏமாற்றத்திலிருந்து மீள முடியாமலேயும் படுக்கையில கிடந்து கண்ணீர் வடித்த நாட்களும் உங்க வாழ்க்கையில இருந்த பக்கங்களாவே அவைகள் அமைந்திருந்திருக்கும். 3ஆம் நபர் பேச்சால ஏற்பட்ட பிரிவுகள் உங்களுக்கு அதிகமாகவே அமைந்திருந்திருக்கும். 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்துல ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இருந்தபோது உங்க குடும்பத்திலேயோ அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்திலேயோ யாரோ ஒரு 3ஆம் நபருடைய நச்சு வார்த்தைகள் பெரும் பிரிவை ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இருந்த சுமூகமான உறவை கெடுக்க யாரோ ஒரு புண்ணியமா வந்து சொன்ன பொய் கதைகளை உங்க துணையோ அல்லது உறவுகளோ நம்பியிருந்திருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் நான் அப்படி செய்யவில்லை என்று சத்தியம் செய்தும் உங்கள் வார்த்தைகளை விட அந்த 3ஆம் நபருடைய அற்பமான வார்த்தைகளுக்கே அதிக மதிப்பை கொடுத்திருந்திருப்பாங்க. இதனால பல வருட பந்தங்களும் பிரிக்க முடியாத நட்புகளுமே ஒரு சில நிமிடங்கள்ல உடைந்து பிரிந்து போய் உங்களை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில அல்லது நெருங்கிய நட்பு வட்டாரத்திலேயோ யாரோ ஒரு 3ஆம் நபருடைய நச்சு வார்த்தைகள் உங்களுக்கு பெரும் பிரிவையும் ஏற்படுத்த வைத்திருந்திருப்பாங்க. அதாவது உங்களுக்கும் உங்க துணைக்கும் இடையே இருந்த சுமூகமான உறவை கெடுக்கவும் யாரோ ஒரு புண்ணியம் சொன்ன ஒரு பொய்க்கதையாலேயவும் நீங்களும் துணையும் அல்லது உறவுகளும் நம்பியிருந்திருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் நான் அப்படி செய்யவில்லை என்று சத்தியம் செஞ்சாலுமே உங்க வார்த்தைக்கு விட அந்த 3ஆம் நபருடைய அற்பமான வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு கொடுத்திருந்திருப்பாங்க. உடல் மன சோர்வை தந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். 6ஆம் இடம் நோய் ஸ்தானம். இந்த இடத்துல சனியின் சஞ்சாரமோ அல்லது அஷ்டமத்து சனியின் தாக்கமோ இருந்தபோது உங்களுக்கு தொடர் உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டிருந்திருக்கும். மருத்துவ பரிசோதனைகள்ல எந்த பிரச்சனையும் காட்டாது. ஆனா உடல் எப்போதுமே அசதியாகவும் எந்த வேலை செய்யவும் மூடு இல்லாதவரும் ஒரு சோர்வு உங்களை ஆட்கொண்டிருந்திருக்கும். இதனுடன் சேர்ந்த மன அழுத்தமே தூக்கமின்மை உங்களை ஒரு நடமாடும் பிணமாவே மாற்றியிருந்திருக்கும். படுக்கையை விட்டு எழவே பயந்த சூழ்நிலைகளும் ஏன் வாழ்கிறோம் என்ற விரக்தியின் எல்லைக்கு உங்களை கொண்டு சென்ற உடல் மனசோர்வு காலங்கள் அவைகளே அமைந்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க எந்த இடத்துலையும் சனியின் சஞ்சாரமோ அல்லது அஷ்டமத்தின் சனியோ தாக்கம் இருக்கும்போதுதான் உங்களுக்கு தொடர் உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டிருந்திருக்கும். மருத்துவ பரிசோதனைகளையும் எந்த பிரச்சனையும் காட்டியிருந்திருக்காது. ஆனா உடல் எப்போதுமே அசதியாகவும் எந்த ஒரு வேலை செய்யவும் மூடு இல்லாதவரும் ஒரு சோர்வு உங்களை ஆட்கொண்டிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. மன அமைதி கிடைக்கப் போகின்றது. நீண்ட நாட்களால் உங்களை பாதித்து வாட்டி வந்த தேவையற்ற மன உளைச்சல்கள், பயங்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் எல்லாமே நீங்கி மனசுல ஒரு அமைதியும் தெளிவும் பிறக்கப் போகுது. தியானம், யோகா மற்றும் ஆன்மீக பயணங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அமையும். எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை ஆற்றல் உங்களுக்குள்ள ஊடுருவி செல்லப் போகின்றது.
இரவு நேரங்கள்ல நிம்மதியான உறக்கம் கிட்ட போறீங்க. உங்களை சுற்றி நடக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டு பதற்றம் அடையாம அவற்றை நிதானமா எதிர்கொள்ளும் மனப்பக்குவமை உங்களுக்குள்ள உண்டாகி ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்த போகின்றது உங்களுக்கு. அதாவது உங்களை வாட்டி வதைத்து வந்த தேவையற்ற மன உளைச்சல்களும் பயங்களுமே மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் அனைத்துமே நீங்கி மனசுல ஒரு அமைதியும் தெளிவுமே பிறக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில. எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை ஆற்றல் உங்களுக்குள்ள ஊடுருவி செல்லும். இரவு நேரங்களில் நிம்மதியான உறக்கமும் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்க வாழ்க்கை பயணத்துல உங்களை தட்டி கொடுத்து வழி நடத்தக்கூடிய நல்ல மனிதர்களுடைய நட்பும் தொடர்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. தீய வழியில உங்களை வழி நடத்திய போலி நண்பர்கள் உங்களை விட்டு தானாவே விலகி ஓடுவாங்க. அவங்களுடைய கஷ்ட காலத்திலும் தொழில் ரீதியான நெருக்கடிகளிலும் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவும் உன்னதமான நண்பர்கள் அமைவாங்க. புதிய தொழில் கூட்டாளிகள் அல்லது சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல உள்ள மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்து வைக்க போது. நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பல நேரங்கள்ல வழிகாட்டியாகவே அமைய போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது இப்போ உங்களுக்கு உங்களை வாழ்க்கை பயணத்தை உங்களை தட்டி கொடுத்து வழி நடத்தக்கூடிய நல்ல மனிதர்களுடைய நட்பும் தொடர்பும் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. நீங்க தீய வழியில உங்களை வழி நடத்திய போலி நண்பர்கள் உங்களை விட்டு தானாவே ஓடி விலகி ஓடுவாங்க. அது நீங்க கஷ்ட காலத்திலையும் தொழில் ரீதியான நெருக்கடிகளிலையும் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவும் உன்னதமான நண்பர்கள் உங்களுக்கு அமைய போறாங்க. அது மட்டும் அல்லாம உங்களுக்கு நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பல நேரங்கள்ல வழிகாட்டியாகவும் அமைய போகுது. உடல் நலம் உங்களுக்கு சீராகும். இதுவரை உங்களை அச்சுறுத்தி வந்த நாள்பட்ட உடல் உபாதைகள், கை கால் வலிகள் மற்றும் அஜீரண கோளாறுகள் படிப்படியாக குணமாகும். சரியான மருத்துவ சிகிச்சை மற்றும் முறையான உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க போகுது. மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து உங்களை மிகுந்த சுறுசுறுப்புடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்பட வைக்க போகுது. அன்றாட வேலைகளை சோர்வின்றி செய்து முடிப்பீங்க. உடற்பயிற்சிகள்ல ஆர்வம் காட்டி உடல் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் வைத்து கொள்வதில் கவனம் செலுத்த போறீங்க நீங்க. அதாவது உங்களுக்கு நல்ல மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைத்திடும். உங்க அச்சுறுத்தி வந்த நாள்பட்ட உபாதைகளான உடல் உபாதைகளான கை கால் வலிகள் மற்றும் அஜீரண கோளாறுகள் படிப்படியாக குணமாக போகுது. சரியான மருத்துவ சிகிச்சையும் மற்றும் முறையான உணவு வழக்கங்களும் மூலியமா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க போகுது. மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து உங்களை மிகுந்த சுறுசுறுப்புடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்பட வைக்க போது உங்களுடைய வாழ்க்கையில. உடற்பயிற்சிகளை ஆர்வம் காட்டி உடல் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்துவீங்க. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அமைதியும் தெளிவும் பிறக்கப் போது. தியானம், யோகா மற்றும் ஆன்மீக பயணங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அமையும். எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை ஆற்றல் உங்களுக்குள்ள ஊடுருவி செல்ல போகின்றது. இரவு நேரங்கள்ல நிம்மதியான உறக்கம் கிட்ட போறீங்க. உங்களை சுற்றி நடக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டு பதற்றம் அடையாம அவற்றை நிதானமா எதிர்கொள்ளும் மனப்பக்குவமை உங்களுக்குள்ள உண்டாகி ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்த போகின்றது உங்களுக்கு. அதாவது உங்களை வாட்டி வதைத்து வந்த தேவையற்ற மன உளைச்சல்களும் பயங்களுமே மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் அனைத்துமே நீங்கி மனசுல ஒரு அமைதியும் தெளிவுமே பிறக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில. எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை ஆற்றல் உங்களுக்குள்ள ஊடுருவி செல்லும். இரவு நேரங்களில் நிம்மதியான உறக்கமும் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்க வாழ்க்கை பயணத்துல உங்களை தட்டி கொடுத்து வழி நடத்தக்கூடிய நல்ல மனிதர்களுடைய நட்பும் தொடர்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது. தீய வழியில உங்களை வழி நடத்திய போலி நண்பர்கள் உங்களை விட்டு தானாவே விலகி ஓடுவாங்க. அவங்களுடைய கஷ்ட காலத்திலும் தொழில் ரீதியான நெருக்கடிகளிலும் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவும் உன்னதமான நண்பர்கள் அமைவாங்க. புதிய தொழில் கூட்டாளிகள் அல்லது சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல உள்ள மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்து வைக்க போது. நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பல நேரங்கள்ல வழிகாட்டியாகவே அமைய போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது
இப்போ உங்களுக்கு உங்களை வாழ்க்கை பயணத்தை உங்களை தட்டி கொடுத்து வழி நடத்தக்கூடிய நல்ல மனிதர்களுடைய நட்பும் தொடர்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நீங்க தீய வழியில உங்களை வழி நடத்திய போலி நண்பர்கள் உங்களை விட்டு தானாவே ஓடி விலகி ஓடுவாங்க. அது நீங்க கஷ்ட காலத்திலேயும் தொழில் ரீதியான நெருக்கடிகளிலேயும் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவும் உன்னதமான நண்பர்கள் உங்களுக்கு அமைய போறாங்க. அது மட்டுமல்லாம உங்களுக்கு நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பல நேரங்கள்ல வழிகாட்டியாகவும் அமைய போகுது. உடல் நலம் உங்களுக்கு சீராகும். இதுவரை உங்களை அச்சுறுத்தி வந்த நாள்பட்ட உடல் உபாதைகள், கை கால் வலிகள் மற்றும் அஜீரண கோளாறுகள் படிப்படியாக குணமாகும். சரியான மருத்துவ சிகிச்சை மற்றும் முறையான உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க போகுது. மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து உங்களை மிகுந்த சுறுசுறுப்புடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்பட வைக்க போகுது. அன்றாட வேலைகளை சோர்வின்றி செய்து முடிப்பீங்க. உடற்பயிற்சிகள்ல ஆர்வம் காட்டி உடல் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் வைத்து கொள்வதில் கவனம் செலுத்த போறீங்க நீங்க. அதாவது உங்களுக்கு நல்ல மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைத்திடும். உங்க அச்சுறுத்தி வந்த நாள்பட்ட உபாதைகளான உடல் உபாதைகளான கை கால் வலிகள் மற்றும் அஜீரண கோளாறுகள் படிப்படியாக குணமாக போகுது. சரியான மருத்துவ சிகிச்சையும் மற்றும் முறையான